ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நான் ஸ்க்ரீன் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்எம்டிசி வேறு காட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அது ஒரு சின்ன ஸ்னாப் டிஸ்கஷன் மாத்திரம் எடுத்துட்டு நம்ம அடுத்த அனாலிசிஸ்குள்ளே போய்க்கலாம். என்எம்டிசியோட கரண்ட் ப்ரைஸ் ரூ. 242 இருக்குது. டியூரபிலிட்டி ஸ்கோர் நல்லாயிருக்கு, வேல்யூஷன் ஸ்கோர் நல்லாயிருக்கு, மொமெண்டம் ஸ்கோரும் நல்லாயிருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோர் தான் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஃபினான்ஸாக இருக்குது, ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இது நல்ல ஸ்கோர் ஹை காட்டிக்கிட்டு இருக்கும். வேல்யூஷன் ஸ்கோருங்கிறது அஃப்லியேஷன், அதாவது மார்க்கெட் ப்ரைஸுக்கோட அதோட வேல்யூவேஷன் எட்ஜஸை நம்ம பார்க்கக்கூடிய இது வேல்யூஷன் ஸ்கோரு அது மாடரேட்டாக காட்டிகிட்டு இருக்கு. மொமெண்டம் ஸ்கோர் இன்னும் மேலே புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படியே க்ரீனில் காட்டி மேலே போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ இது புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட புரிதல். இருந்தாலும் இவங்க ஒரு ட்ரெண்ட் கரெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அனாலிசிஸ்ட்லாம் எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அனாலிசிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செல் ஜோனில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் எதில் வேணாலும் சொல்லிட்டு போகிறான். நம்ம என்ன நடக்குதுங்கிறத மாத்திரம் நம்ம பார்ப்போம். 15th February தான் ஹை வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ இவனோட டிடிஎம் பார்த்தோம், பிஇ பார்த்தோம்னா 11.1ஆகவும் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பார்த்தோம்னா 3.1ஆகவும் இருக்குது. ஸோ இப்போ இது இன்னமும் ரொம்ப பெரிய ஹைக் அப்படின்னு டச் பண்ணலை. இன்னும் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்சீவ் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். கிரகம் நம்பர் 195 இருக்குது. இந்த 195க்கு இவன் 242 வரைக்கும் போயிருக்கிறான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஹை தான், இதுக்கு மேலே இன்னும் போகல. ஸோ இப்போ இவன் 242 வரைக்கும் 195 கிரகம் நம்பருக்கு போயிருக்கிறான். குவார்ட்டர்லிக்கு ஏற்ற மாதிரி கிரகம் நம்பர் மாறணும். ஆனால் இதில் ஆனுவல் மாத்திரம் தான் இது காட்டும். ஸோ இப்போ இன்னும் ஃபர்தராக இதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவன் மேலே எ இன்னும் கிரகம் நம்பருக்கு கொஞ்சம் காட்டிலும் ஒரு ரூ. 50 கூட போயிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிறது எல்லாருமே 2 வரைக்கும் போகிறாங்களே, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதில் நியூஸ் வேறு இருக்குது, இன்னும் இவங்களுக்கு நிறைய தோன்றதுக்கு பர்மிஷன் வேறு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவனோட குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, டிடிஎம் நெக்ஸ்ட் இயருக்கான ஆனுவல் டிடிஎம் ரூ. 6,400 கோடி தேவைப்படுது. ஆனால் குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 4,000 கோடி எடுத்துட்டா இன்னும் 2,400 கோடி தான் எடுக்கணும். இவன் மார்ச் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த மார்ச் மாதம் பூரா அந்த 2,000 கோடி ரூபாயை ஒட்டி ரிசல்ட் கொடுத்துட்றான். இங்கே இந்த மார்ச்சுக்கு 1,800, டிசம்பர் மாதம்லாம் 2,000 கொடுத்துட்டான். இப்போ இது நெட் ப்ராஃபிட் மாத்திரமே சொல்கிறேன். ஸோ 1,800 அப்படின்னா இதோட ஆவரேஜ்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட 6 இருக்குது. டிவைடட் பை 3 போட்டோம்னா 2 இருக்குது. அதனால 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2.4 வந்ததுன்னா டிடிஎம் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கலாம். இல்லாட்டி எஸ்டிமேஷனை காட்டிலும் வேல்யூ கம்மின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்ருவாங்க. இவங்களுக்கு ஃபர்தர் ப்ரொடக்ஷன்ஸுக்கு பர்மிஷன்லாம் கொடுக்க போகிறாங்க. நமக்கு இங்கே என்ன சொல்லுது, அப் ட்ரெண்ட் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இன்னும் இந்த மந்த்து 10ஆம் தேதிக்கு ஒரு கீ டேட் இருக்குது. அப்புறம் 23, 24ஆம் தேதிக்கு ஒரு கீ டேட் இருக்குது. அதனால எப்படி மூவ் ஆக போகிறான்னு தெரியல. சரி, இப்போ உன்னுடைய டெக்னிக்கல்ஸை நம்ம பார்ப்போம். இந்த டெக்னிக்கல்ஸை பார்த்தோம்னா நம்ம இப்போ இந்த ஒன் டே எடுத்து வச்சுருக்குறோம். அவன் எங்கேருந்து ஏறி இருக்கிறான் பாருங்க. ஜூலை மாதம் 2023லேருந்து அவன் பெருசாக இறங்கவே இல்லை. இந்த இடத்துல 2024 ஜனவரியில் எல்லா மார்க்கெட்டையும் அடிக்கும்போது சேர்த்து அடித்தது தான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு வேஸ்க்குள்ளே போயிட்டான் பாருங்க. எப்பயிலேருந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒரு சைடு வேஸ். பிப்ரவரி மாதம் 242 ஹை வச்சுருக்கிறான்னா அது இந்த ஹையாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே இங்கே பாருங்களேன் 239 வச்சுட்டு அப்புறம் ஒரு ரூ. 3 தான் மேலே ஏறி இருக்கிறான். இப்போ இந்த சைடு வேஸ்க்குள்ளேயே போயிட்டான் மார்க்கெட்டில். சைடு வேஸ்க்குள்ளேயே போயிட்டதுனால இவன் இப்ப இத உடைச்சு மேல ஏறப் போறானா? இல்லாட்டி இத உடைச்சு கீழ இறங்கப் போறானான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 3 பாட்டமாவது வந்துச்சுன்னா, ட்ரிபிள் பாட்டம்னு சொல்லலாம். இது டபுள் பாட்டம்னும் சொல்ல முடியாது. இது வி ஷேப்பு ஒரு ரெக்கவரியில ஸ்வைன்னு மேல ஏறுதா? அதுவும் நமக்கு சொல்ல முடியாது. ஸோ, அப்ப எந்த டைரக்ஷன் வேணாலும் இருக்கட்டும். இப்ப இவன் மேல ஏறுனான்னா, இவனுக்கு ஃபர்தர் ரெஃபரன்ஸ் எதுவுமே இல்ல. அதனால நம்ம கண்ண மூடிக்கிட்டு ஃபிபனாசி போட்ற வேண்டியதான். ஃபிபனாசி போட்டோம்னா, மார்க்கெட் மார்ச் மாசம் இயர் எண்டுல இருக்கிறதுனால, ஃபினான்ஷியல் இயர் எண்ட் இருக்கிறதுனால, எப்ப வேணும்னாலும், எது வேணும்னாலும் நடக்கலாங்கிறதுனால,
இது வந்து 1.414க்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். 1.618க்கும் மார்க் பண்ணிக்கணும். அடுத்த இதுக்கு வந்து மார்ச் குவார்ட்டர்ல வந்து இவன் இவ்வளோ எடுக்க மாட்டான்னு சொன்னாக்க பொசுக்குன்னு அடிச்சு விட்டுருவாய்ங்க. ஸோ, இப்போ இந்த 1.41 என்ன செய்யுது, 256ஆவும் இது வந்து 1.618 263ஆவும் காட்டிக்கிட்டு இருக்கு. இது மேல உடைச்சா இப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இதையும் தாண்டி நான் மேல போவேன்னா, நம்ம அடுத்த இடத்துல நம்ம 2.618யும் சேர்த்து மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். இது ஹை, இது லோ தானே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இது வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு நல்ல கீழ இறக்கம் குடுத்து ஏறி இருக்கா, அதனால இங்கேருந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் கூட நம்ம போடலாம். இந்த இடத்துல இருந்து நம்ம இங்கேருந்து போடுவோம். இங்கேருந்து போட்டுட்டு நம்ம ட்ரெண்ட் பேஸ் போட்டாலும் கிட்டத்தட்ட அதே மாரி தான் வரும். அது ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒண்ணுமே வராது. இருந்தாலும் நம்ம போட்டு பார்ப்போம். பாருங்க, ட்ரெண்ட் பேஸ் போட்டா இந்த இதுக்கு வந்து டிஃபரன்ஸ் காட்டுது. கிட்டத்தட்ட 278 வரைக்கும் காட்டுது. அவன் வந்து கொஞ்சம் அடுத்த இதுக்கு வந்து நல்லா எடுப்பான்னு தோணுச்சுனாக்கா 278 போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் இதெல்லாம் உடைக்கணும். உடைச்சு மேல போனா தான். இல்லாட்டி இவன் பாட்டு நான் சேனலுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறேன்ப்பா, அப்புறமா மொத்தமா ஒரு ஸ்விங் எடுத்துட்டு அப்புறமா ஸ்வைன்னு மேல ஏறுறேன்னு சொல்லலாம். சரி, இப்ப இதுல வேற என்ன பார்த்து இவன் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒண்ணு இவன் மேல அப்படியே ஏறி வேண்டியது. மேல அப்படியே ஏறி போயிட்டு, இப்படி போயிட்டு, அப்புறம் இப்படி போயிட்டு, அப்புறம் இப்படி போயிட்டு, அப்புறம் இப்படி போயிட்டு, அப்புறம் இப்படி இறங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எங்க வேணாலும் பண்ணிட்டு போறான். இதோட திரும்புறானா, இதுவரைக்கும் போறானான்னு நமக்கு தெரியாதுல்ல. அதனால இப்படியும் பண்ணலாம். இல்லாட்டி என்ன நடக்கலாம், இங்க வரைக்கும் போயிட்டு நம்மள ஏமாத்துறதுக்கு இந்த பிவோட் பாயிண்ட்ட உடைச்சிருக்கிறான்னா, அதனால ஒரு புல் பேக் எடுத்துட்டு, நான் இப்படி போறேன் அப்படின்னும் சொல்லலாம். நமக்கு வந்து 263 தான் ஃபர்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டா வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி 254 வந்து வச்சுக்கணும். இது 2வது தான். இத உடைச்சு போனா தான் அத போடணும். சரி, இப்ப அதுவும் இல்லாம கீழ நான் வந்து பாட்டம்ல இருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணலாம்? பாட்டம்ல இருந்து வரேன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து திருப்பி இப்ப இவைங்கலாம் இறங்குன மாரி பாட்டம்க்கு இறங்கிட்டு, திருப்பி இப்படி பொறுமையா போயிட்டு, அப்படியே மேலே எடுத்தாலும் சரி, இல்லாட்டி இப்படி எடுத்தாலும் சரி. எது நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. இத தாண்டி, இல்லப்பா மார்ச் மாசம் ஆயிருச்சு. நாம முதல்ல வந்து கீழ கொஞ்சம் கரெக்ஷன் போட்டுக்குவோம் அப்படின்னு சொன்னாய்ங்கன்னு வச்சுக்கங்க. இப்படி இப்போ வந்துட்டு, இப்படி வந்துட்டு, இப்படி வந்துட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமா அப்படி போயிட்டு, அப்படி வந்தான்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. அவன் வந்து இந்த சப்போர்ட்ட எடுத்துட்டு, இப்படி வந்து நின்னுக்கலாம். இப்படி நின்னுக்கலாம். கிட்டத்தட்ட 190 கிட்டக்க அடிச்சு கீழ இறக்கினாய்ங்கன்னா, நான் சொல்றது. அடிச்சு கீழ இறக்கினாய்ங்கன்னா, இல்லாட்டி ஒவ்வொரு இடமும் சப்போர்ட் தானே. அதனால எங்க கீழ இறக்கிட்டாய்ங்கன்னா, எங்க லோ கிடைக்குதோ வாங்கி போட்டுக்கலாம். அடுத்த தடவ டிமாண்ட் வந்து இரும்புக்கு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால மூவ்மெண்ட்ட பார்த்துக்கலாம். உடைக்க போறானா இல்லையான்னு தெரியல. மூவ்மெண்ட்ட பார்த்துட்டு, இத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இன்வெஸ்ட்மென்ட்டுக்கா வாங்கி போடணும்னா, கீழ இறங்குனான்னா பார்ப்போம் மார்ச் மாசத்துக்கு. இல்லாட்டி இதுக்கு மேல போறான்னா, ஒரு ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு அப்புறம் கீழ இறங்கும்போது ரீஎன்ட்ரி ஆயிக்க வேண்டியது தானே. நன்றி நண்பர்களே! தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்!